ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பீட்ரூட் வச்சு ஹெல்த்தியான ஒரு ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கு வந்து சர்க்கரையெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. நாட்டு சர்க்கரை வச்சு ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 2 கப் அளவுக்கு பீட்ரூட் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சிட்டு தண்ணி சேர்க்கும்போது இன்னும் ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும். இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கடாயில் வந்து ஹல்வா வந்து செய்ய போகிறீங்களோ அதுலேயே நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதே வந்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு இதை வந்து இன்னொரு தடவை நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நம்மளுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடச்சிரும். எதுவும் வந்து வேஸ்ட் ஆகாது. இன்னொரு தடவை மாற்றிட்டு இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூடவே இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டரில். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, வேஸ்ட் பண்ணாமல். இப்போ இது கூடவே 5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க, கட்டிகள் இல்லாமல். இது கலந்து விட்டுட்டு தாங்க நம்ம அடுப்பில் வைக்கணும். இதை நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இதெல்லாம் ஹல்வா வந்து சேர்க்க போகிறீங்களோ அந்த ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. இது கீழே வந்து நம்ம பட்டர் பேப்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து நட்ஸ் வந்து நல்லா வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாங்க, வேண்டாட்டி இந்த இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் இது மட்டும் சேர்த்தா போதும். நான் வந்து பிஸ்தா, பாதாம், அது கூடவே வெள்ளை எள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுப்புக்கு மாற்றி இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ஹல்வா வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு தாங்க சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் வந்து இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு அரை கப் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வர ஆரம்பித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்த்துருக்கேன். ஹல்வாவுக்கு நெய் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கம்மியாக வேணும்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இன்னும் வந்து நல்லாவே கெட்டியாயிருச்சு. ஒரு டீஸ்பூனாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே கெட்டியாகி வந்துருச்சு. அந்த சமயத்தில் வந்து நான் வந்து கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருந்த முந்திரியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இடையில கடிப்படும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு திரண்டு வருங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் நம்மளுக்கு இன்னுமே நல்லா திரண்டு வரும். ரொம்ப இதாக இருந்துச்சுனாலும் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க ஹல்வா. நம்மளுக்கு இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கேக்கு ட்ரேக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு வாயில் வச்சோடனே நல்லா கரைஞ்சி வந்துடும் அல்வா. இப்போ இதை வந்து நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஆறி வரட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.